கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அன்பானவர்களே, இப்போ ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய கர்த்தருடைய வசனத்தை கேட்டு, இப்போ இது கர்த்தருடைய கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. அனுதினமும் ஆலயத்தை போய் பார்த்து கர்த்தருடைய ஆலயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறவர்களுக்கு இல்லை. இது கர்த்தருடைய வசனத்தை முன்பின் கேட்டிராதவங்களுக்கு. அவங்க தனக்கு ஒரு ரட்சிப்பு வரணும், தனக்கு ஒரு பாதுகாப்பு. ஏன்னா அவங்களுக்கு இந்த ரட்சிப்பு, விடுதலை, சால்வேஷன்னா என்ன, அப்புறம் இதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு மொத்தத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய வியாதியிலிருந்து விடுவிக்கப்படணும், கடன் தொல்லையிலிருந்து விடுவிக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுவிக்கப்படணும். அவர்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பாவம் தான், அவர்கள் செய்திருக்கிற பாவம் தான் அப்படிங்கிறத அவங்க உணரணும். அந்த உணர்வை ஏற்படுத்துகிற ஒரு காரியம் அது யாருனால முடியும் அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தினால மட்டும்தான் முடியும். அப்போ கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்கள் செய்திருக்கிற பாவம் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கு, நீங்கள் செய்த பாவம் தான் உங்களுடைய அடிமைத்தனத்தை உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு இருக்கு செய்யுது, நீங்கள் பிசாசோட பிடியில் அடிமையானவர்களாக இருக்கிறீங்க என்றெல்லாம் அவர்களுக்கு போதிப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வசனம் தான். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியா, அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படணும், இந்த பாவத்தை நீங்கள் இனிமேல் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, இந்த பாவத்தை நீங்கள் இனிமேல் செய்யாதீங்க, இந்த பாவம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மீட்பு கிடையாது, நீங்கள் இந்த வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட மாட்டீங்க, கடன் தொல்லையிலிருந்து விடுவிக்கப்பட மாட்டீங்க அப்படிங்கிற அந்த உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்திட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வசனத்தை ஏற்றுக்குவாங்க. நாமும் அப்படி ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள், நம்மை போலவே அவர்களும் ஏற்றுக்குவாங்க. அப்போ அப்படி அவங்க ஏற்றுக்கிட்டப்போ இந்த வசனம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்குள்ளாகவே கிரியை செஞ்சு அவர்களை அழைத்து பரிசுத்த ஆவியானவரை அவர்களுடைய இருதயத்தில் முத்தரிக்கணும். அப்போ நம்ம எல்லாருடைய இருதயத்தை நம்ம திறந்து கொடுக்கிற போது, நம்ம ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய கர்த்தருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம். அப்போ அந்த வசனமாகிய அந்த பரிசுத்தம் நமக்கு என்ன பண்ணுமா, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்குள்ளே முத்திரை போடணும். நாமும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக முத்தரிக்கப்படுவோம். எவ்வளவு அற்புதமான விஷயம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கணும். நமக்கு ரட்சிப்பு கொடுப்பது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் தான், வசனங்கள் தாங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். அந்த வசனத்தை நம்ம கேட்கணும். எப்படியாவது தினம் ஒரு முறையாவது இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கணும். சரி, இந்த வசனம் தெரியாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னா, அதற்காகத்தான் சுவிசேஷகர்கள் இருக்கிறாங்க, அதுக்காகத்தான் இப்படிப்பட்ட காணொளிகள் இருக்குது, அதுக்காகத்தான் நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு பக்கம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு இந்த வசனம் கேட்கும்படியாக செய்யணும். அப்படி அவங்க கேட்டு அதனால் மாற்றம் அடைந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இது நமக்கு சரியான வழின்னு சொல்லி அவங்க வர்றப்ப அவர்கள் ரட்சிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே முத்தரிக்கப்படுவார். நாமும் கூட அப்படித்தான் பிரியமானவர்கள். நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிற போது பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நாம் முத்தரிக்கப்படுவோம். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நாம் முத்தரிக்கப்படுகிற போது இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம் எல்லாம். அதை இழந்து போகிறோம் என்று சொன்னால் நாம் பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகி போகிறோம் அர்த்தம், கடவுளை விட்டு விலகி போகிறோம் அர்த்தம், பிசாசானவனிடத்துல நாம் சரணடைகிறோம்னு அர்த்தம். கவனமாக இருங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தத்தின் வழியிலே, வெளிச்சத்தின் வழியிலே நடத்துகிறதாக இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இருதயத்தை வசனத்திற்காக திறந்து விடுவோம், ரட்சிப்பின் பாத்திரமாக நம்ம மாறுவோம். அது மட்டும் இல்லை,
நான் பைபிளே எனக்கு தெரியாதுங்க, நான் வேறொரு மார்க்கத்தை சார்ந்தவன் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்தவான் இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் சொன்ன சுவிசேஷ வார்த்தைகளை கேளுங்க. அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரட்சிப்பின் வார்த்தைகளாக இருக்கும். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு விடுதலையின் வார்த்தைகளாக இருக்கும். அந்த வார்த்தைகள் உங்களை பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே வழிநடத்துகிற வார்த்தைகளாக இருக்கும். அந்த வார்த்தைகள் உங்களை வியாதியிலிருந்து விடுவிக்கும். அந்த வார்த்தைகள் உங்களை கடன் தொல்லையிலிருந்து விடுவிக்கும். அந்த வார்த்தைகள் உங்களை சமாதானப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே நீங்களும் முத்தரிக்கப்படுவீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசமாக இருங்க, வசனங்களை கேளுங்க, முத்தரிக்கப்படுவீர்கள். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு அனுதின உணவிற்காக நன்றி. கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் ரட்சிப்பின் பாத்திரமாக மாறி பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நாங்கள் முத்தரிக்கப்பட நீங்கள் கிருபை பாராட்டு. உங்கள் இரக்கமும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.